எத்தனை வாட்டி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறது? ஏன் ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்றாங்க? ஹலோ அம்மா, எத்தனை வாட்டிம்மா காலேருந்து கால் பண்ணிட்டு இருப்பேன், நீ ஏம்மா ஃபோனே எடுக்க மாட்ற? நான் தான் சொன்னேன்லம்மா, இன்னைக்கு நம்ம காடைக்கு இங்கே பொங்கல் பரிசு தராங்கன்னு. நான் ரேஷன் கடையில் நின்றுட்டு இருந்தேன், செம கூட்டம், இல்லை ஃபோன் சத்தமே கேட்கல. நான் மறந்துட்டேம்மா நீ சொன்னதை. நீயும் ஒரு தனி ரேஷன் கார்டு போட்டிருந்தா உனக்கும் காசு கிடச்சிருக்கும். கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது, இன்னும் நீ ரேஷன் கார்டு போடாமல் உட்காந்துட்டு இருக்க. ஆமாம்மா, நானும் ரேஷன் கார்டு போட்டிருந்தா எனக்கும் காசு கிடச்சிருக்கும்ல. இத்தனை வாட்டி தெரியுமா இவர்கிட்ட சொல்கிறது? எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு இவரை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க பாருங்கள், சரியா? சரிம்மா, எனக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன், சரியா? சரிம்மா, நான் வைக்கிறேன். என்னங்க என்னம்மா என்ன ஆச்சு? கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது நமக்கு ஒரு ரேஷன் கார்டு போடணும்னு? போட்டிருந்தா ஒரு 3000 ரூபாய் கிடச்சிருக்குமா? சரி விடு, இந்த வாட்டி கண்டிப்பாக நான் ரேஷன் கார்டு ரெடி பண்ணிடுறேன். எத்தனை வாட்டி கேட்டாலும் இதே பதில் தான். அம்மா, எங்க என் பங்கு? பங்கா? என்னடி பங்கு? அதான் ரேஷன்ல காசு கொடுத்தாங்களே, அதை தான் சொல்றேன். இதுக்கு மட்டும் கரெக்டா வந்துடுடி.